ஆண்டவர் எங்க இருக்காரு? நித்தியத்துல இருக்காரு. ஆண்டவருக்கு வந்து டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. நமக்கு தான் டைம் ஃப்ரேம் இருக்கு, அவருக்கு டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப நீங்க உங்க இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க நித்தியத்துல இருந்து வாழ ஆரம்பிக்கிறீங்க. நம்ம நித்தியத்துல தான் உட்கார்ந்து இருக்கோம், அது தெரியும்ல உங்களுக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் அவரோடு உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா நித்தியத்துல இருந்து எப்படி வாழ்வதுதான் பரிசுத்த நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு. இதுதான் ஹெவன் ஆன் எர்த். நீங்க ஹெவன்ல இருந்து எப்படி இந்த எர்த்ல ஆளுகை செய்றீங்க. நீங்க பாக்குற பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு வந்து பண பிரச்சனை மட்டும் போயிட்டா போதும், இந்த பிரச்சனை மாறினா போதும் அப்படின்னு நீங்க என்ன பாக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு பிதாவை வெளிப்படுத்த வந்தார். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம காஸ்பல்ல தப்பா இருக்கு என்னன்னா, இயேசு வந்து ஹெவனுக்கு கூட்டு போனார். ஹெவனுக்கு நீட பேஸா கொண்டு வந்துட்டோம். நம்ம நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? என்ன இல்லாமல் பரலோகத்துக்கு வழி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வசனத்துல. நோ, என்ன இல்லாமல் எங்க? பிதாவிடத்துல யாரும் போக முடியாது. ஹலோ, ஹிந்துஸும் என்ன சொல்றாங்க? ஹெவன் தான் சொல்றாங்க. முஸ்லிம்ஸும் ஹெவன் தான் சொல்றாங்க. எல்லா மதமும் ஹெவன் தான் சொல்லுது. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி? அப்ப நீங்க அவருடைய பிள்ளைகளா இந்த உலகத்துல வாழனா நித்தியத்திலிருந்து வாழ கத்துக்கணும். இயேசு அதான் பண்ணார். இயேசு சொல்றாரு, பிதா என்ன செய்யறாரோ அதை தான் இந்த உலகத்துல செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. பிதாவை அறிகிறது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இட்டர்னல் லைஃப்ன்றது வந்து ஜான் 17:3 நீங்க படிச்சா புரியும். நித்திய ஜீவன்றது ஏதோ செத்துட்டு போறது கிடையாது. நித்திய ஜீவன்றது பிதாவை அறிகிறது, என்னை அனுப்புகிறவரை அறிகிறது தான். யார் அவரு? பிதா. அவரை அறிகிறது தான் நித்திய ஜீவன். சோ அப்ப நித்தியத்துல வாழ்றோம். ஆனா இந்த நித்தியத்திலிருந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்றது அப்படின்னா, பிதாவை அறிகின்றது.